அந்த சட்டம் கேட்கிற உளவுத்துறை நல்ல கேளுங்க. என்னுடைய பொள்ளாச்சி மாணவர்களுக்கு நடந்த பிரச்சனைக்கு இந்த சமூகம் என்ன பதில் செலுத்துறது? சொன்னதற்கு தைரியம் இருக்கா? வந்து சொல்லுங்க. இதை கேட்பதற்கு உங்களுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. இன்னொரு பைத்தியக்காரா இருக்கா, 14 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கிறான், சீமான் பேரு. அவனை குறித்து கேட்கிறாங்க ஒரு கேள்வி. நான் என்ன, அது பல தாய்மார்கள் இருக்கீங்க, அந்த பேட்டிகளை பார்த்திருக்கீங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நான் ஒரு சோளக்காட்டுக்குள்ள வச்சா கெடுத்துட்டேன்னு கேட்கிறான். இப்பேற்பட்ட பாலிய வன்புணர்வாளர்கள் நடமாடக்கூடிய ஊர்ல இப்பேற்பட்ட தங்கைகளுக்கும் அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குதுன்னா அதுதான் தமிழக வளர்ச்சி கழகம். இதுதான் தமிழக வளர்ச்சி கழகம். இத பேசுறதுக்கு எங்கள் மீது வழக்குனா நீங்கள் போடக்கூடிய அத்தனை வழக்குகளையும் சந்திப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை தலைவணங்கி ஏற்றுக்கிறோம். 2026 இன்னும் எத்தனை நீதிமன்றங்கள் ஏறி அதற்காக கவலைப்படக்கூடியவர்கள் இந்த தலைவர் தளபதியோட தம்பிகளோ தங்கைகளோ இல்ல. நீங்கள் எங்களை என்னவா மாத்த போறீங்கன்றத திருப்பி தான் சொல்றேன். நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நாங்க எல்லாத்துக்குமே தயாரானவர் தான். கண்ணாடி போன்றவர்கள் இங்க இருக்கக்கூடியவர். நீங்க சிரித்தா நாங்களும் சிரிப்போம், நீங்க முறைச்சா நாங்க அடிபணிஞ்சு ஒருபோதும் போக மாட்டோம். மண்டியிட்டு வாழ்வதை விட எதிர்த்து நின்று சாவத தயாரிக்கிற சூழலுக்கு தான் வந்து நிற்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். போதும், இந்த சமூகம் அடிமைப்பட்டு கிடந்த சமூகம். நீ அடிமையாக இருப்பது தவறல்ல, நீ அடிமை என்பதே உணராததுதான் தவறுன்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் இங்க இருக்கு நம்மகிட்ட. அப்பேற்பட்ட பாடத்தை வச்சுக்கிட்டு நான் அடிமை என்பதை உணர்ந்த பிறகு பேசுவதற்கு எனக்கு தடை என்றால் பெரியாரின் தடியை கொண்டே உங்கள் அத்தனை பேரையும் அடித்து நொறுக்குவதற்கு தலைவர் தமிழக வெற்றி கழகம் தயாரா இருக்கு. எங்கள்கிட்ட நீங்க வந்து பேசுறீங்க, இதை பேசாதீங்க அதை பேசாதீங்க, வேற என்னதான் பேசுறது? இருக்கக்கூடிய நேத்து ஒருத்தர் போன் பண்றாரு, அண்ணா மேடை மீட்டிங்ல பேச போறீங்களா? துண்டறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறார் ஒரு சகோதரர். துண்டறிக்கை நம்ம கட்சியை பத்தி போட்டு பஸ்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் சாலை ஓரத்துல நிற்கக்கூடிய மக்களுக்கும் தீவிரவாதியை போன்ற உடனே ஒரு பேட்ரோல்ல 10 போலீசார் வந்து அவரை தடுத்து நிறுத்துறாங்க. தென்காசி மாவட்டத்துல ராஜபிரகாஷ் அவர் அங்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரா இருக்காரு. நீங்கள் இந்த துண்டு அறிக்கைக்கே பயப்படுறீங்கன்னா அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த திமுக அண்ணா திமுக மாறி மாறி மாறு வேடம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கான சரியான எதிரியை தமிழ்நாட்டில் முதல் முறையாக நீங்க சந்திக்கிறீங்கன்னா அதுதான் தலைவர் தளபதியாக நிற்கிறாரு. உங்களுக்காக மிகப்பெரிய சிம்ம சப்பனமா ஒருத்தர் வந்திருக்கிறான்னா தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒருத்தர் நிற்கிறானா அதுதான் தலைவர் தளபதியா நிற்கிறாரு. இதுதான் உனக்கு பயத்தை ஏற்படுத்துதுன்னா அப்போ நம்ம அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சரியான பாதையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் தலைவர் நம்மளை வழிநடத்தக்கூடிய பாதை. அதுக்கு பேரு நீ தற்கூரின்னு வச்சுக்கோ, பைத்தியம் எதை வேணா வச்சுக்கோ. ஆனால் 2026 அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய விலங்கு சங்கிலியை உடைக்க போவது என் தலைவர் தளபதி மட்டும்தான். அதை குறிச்சுக்க. இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி நேற்று ஒரு நிகழ்வு ஒண்ணு நடக்குது. அது ஒரு பத்திரிகையா ஒரு டிவி மீடியா நடத்துது. எல்லா தலைவர்களுடைய படத்தையும் வச்சு அந்தந்த தலைவர்கள்ட்ட அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்போ ஒருத்தர் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கிறாங்க, இங்க 1000 ஏக்கர்ல கொய்யா விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. கொய்யால நீங்க என்ன பண்ணினீங்க 5 வருஷமான்னு கேட்டா, நான் எனக்கு சுகர் இருக்குது, காலையில 2 கொய்யா சாப்பிடுவாராம் அவரு, ராத்திரியில நீ 2 கொய்யா சாப்பிடுவாராம். நீ போடுற மாத்திரைய மொத்தமா தின்னுட்டு போய் சேர்ந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா. இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் என்னடா பண்ணனா உங்ககிட்ட பதில் இல்ல விவசாயத்தை காப்பாத்துறதுக்கு. ஆனால் இன்னும் என்னுடைய மக்களையும் என்னுடைய தாய்மார்களையும் அக்கா தங்கச்சிகளும் 1000 ரூபாய் தரேன் 1000 ரூபாய் தரேன். இன்னும் இந்த 75 ஆண்டுகளை கடந்தும் 80 ஆண்டுகளை கடந்தும் சுதந்திர இந்தியால 100 ஆண்டுகளை நோக்கிய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அறிவை ஏற்படுத்தி கொடுத்தவன், மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தை இன்னும் 1000 ரூபாய்க்கும் 20 கிலோ அரிசிக்கும் நம்மளை கையேந்த வச்சிருக்கிறானா இதுதான் திமுகவுடைய சாதனையா? இதுதான் அண்ணா திமுகவுடைய சாதனையான்னு கேட்கிறேன். அப்பேற்பட்ட காசு வேணாம் எங்களுக்கு. நீ கொடுக்கக்கூடிய 1000 2000 வேணாம். என்ன பண்ண போற? தொழில் வளங்கள்ல நாடு என்ன நிலைமையில இருக்கு? பெண்களுடைய பாதுகாப்புல என்ன இருக்குது?
கல்வியினுடைய நிலை என்னவா இருக்குது? கோவி செழியன் நேத்து முந்தா நாள் நடந்த நிகழ்ச்சியில் அழுகுறார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு படிப்பே இல்லைன்னு சொன்ன காண போய் என்ன அந்த துறைக்கு நீங்க வந்து அமைச்சராக்கியாச்சு, என்ன கிழிச்சிட்ட உன்னுடைய சமுதாயத்துக்குன்னு கேட்கிற. அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. எதுவுமே பண்ணாம நீ நீதிகளில் வடிக்கிறதுக்கு தான் நீங்க என்ன உன்னை எல்லாம் துரத்தி அடிக்கிறதுக்கு தானே விசில் வந்திருக்குது. தலைவர் தளபதி அவர்கள் அதுக்கு தானே வர்றவனுக்கு எல்லாம் செவிலே அடிச்சு அனுப்புங்கன்னு சொன்னாரு விசில. அதை அடிக்கிறதுக்கு இன்னைக்கு தயாராய் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஏமாற்றுவதற்கான ஒரு நோக்கத்தோட தான் திமுக இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இஸ்லாமிய சமுதாயத்தை சுத்தமா ஒட்டுமொத்த மிகப்பெரிய ஒரு இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. ஆனால் இங்கேன்னு இல்ல, ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் 8% மேல இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் நீங்க இதுவரைக்கும் அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் உங்க பக்கம் வந்துட்டாங்கன்னு உடனே இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு தான் வரும்ன்ற ஒரு மிகப்பெரிய கற்பனை கோட்டையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க, என்னுடைய அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க அத்தனை பேரும். இவங்க எல்லாம் மாற்றத்திற்கான ஒரு படியை முன்னெடுத்துட்டாங்க. நீ வைக்கக்கூடிய அத்தனை தரைக்கல்லுகளையும் அவன் முடிவு பண்ணிட்டான். நமக்கான தலைவன் இவன் தான். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனை தான் இன்னைக்கு அண்ணனா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தலைவனை யாரும் பார்க்கல. நீ காசு கொடுத்து அப்பான்னு பல கோடி ரூபாயை செலவு பண்ணி ரோடு முழுக்க பேனரும் போஸ்டரும் வீட்டுல டிவியும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. அதுல இன்னொரு விளம்பரம் வருவார், போதையின் பாதையை தேடி யாரும் போகாதீங்க. உங்க அப்பா மாதிரி நான் வந்து சொல்றேன், டேய் விக்கிறதும் நீங்க குடிக்காதுன்னு சொல்றதும் நீங்க. என்ன நாட்டினுடைய பொருளாதாரம் எதுலதான் வளர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியல. அப்பா எங்களுக்கு அந்த மாதிரி குடியெல்லாம் வேண்டாம்ப்பா, தயவு செஞ்சு எல்லா கடையும் மூடுங்கப்பா. நானும் பல மீட்டிங்ல சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆண்டுகள் 5 போகுது. அக்கா கனிமொழி அவர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல. நாட்டிலேயே இந்திய ஒன்றியத்திலேயே அதிகமாக விதவைகள் வாழக்கூடிய மாநிலம் அது குடியினாலதான், அது தமிழ்நாடு தான்றத பதிவு செஞ்சவங்க இன்னைக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன் சேர் வருதான்றது நமக்கு தெரியல. அவங்க சேர் தான் முக்கியம், நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சேரை காலி பண்ண கூடிய இடத்துலதான் இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு ஒன்று திறந்திருக்கிறார். மக்கள் இன்னைக்கு தலைவர் தளபதி எங்கேயும் வந்து நின்னுகிட்டு எனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கல. அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா அது உங்களுடைய தவறான கருத்து. மக்களுக்கான கடைசி வாய்ப்பு, அதற்காக ஒரு தலைவர் வெகுண்டெழுந்திருக்கிறானா அதுதான் தலைவர் தளபதியாக நிற்கிறார். இதுதான் தளபதி அவர்களுக்கு இன்னைக்கு போக்கு இடம் இல்ல. இங்க ஒரு பைத்தியம் ஒண்ணு போச்சு பாருங்க, ரிமோட்டை தூக்கி போட்டு டிவி எல்லாம் உடைச்சிட்டு ஒரே ஒரு மாநிலங்களவை சீட்டுக்காக ஒரு பைத்தியக்கார கமலஹாசன் சொல்லிட்டு தன்னை பத்தி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு மக்களை எல்லாம் நடுத்தெருல விட்டுட்டு தனக்கு எதிராக வாக்கு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தான் சொன்னாங்க. குடும்பம் வந்து ஒரு குடும்பம் எப்படி ஆட்சி செய்வது அப்படின்னு கேட்டு இப்ப சொல்றாரு, தமிழ்நாடு மக்களை ஒரு குடும்பமா பாக்குறது தான் குடும்ப ஆட்சியா? ஏய், இதுக்கு மேல எங்க மாமா உனக்கு அடுக்குமொழியில எல்லாம் வசனம் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாரா? இதை போல 100 இல்ல 1000 மடங்கான பீரங்கிகள் எங்கள்கிட்ட இருக்குது. விரிச்சூர் வாரியர்ஸ் இருக்கிறான். அவன் போடக்கூடிய மீம்ஸுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? முடியாது. இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தலைவர் தளபதி சொன்னதுதான். ரோட்ல போய்கிட்டு இருந்தக்கூடிய அத்தனை பேரையும் வாங்க வாங்க இங்க இருக்கு, எது எடுத்தாலும் 10 ரூபாய், எதை எடுத்தாலும் 20 ரூபாய், உங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கங்க. நீ வந்தா உனக்கு ஒரு சீட்டு திமுக சின்னத்துல. நீ யார் இருந்தாலும் யார் போனாலும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சமூகத்துக்கான மக்கள் யார், அவன் என்னென்ன செஞ்சிருக்கிறான், அவனுடைய சமூக மனப்பான்மை என்ன, சமூக சேவை என்ன, அவன் இந்த சமுதாயத்தை எப்படி பார்க்கிறான், இந்த சமூக மக்களை எப்படி பார்க்கிறான், அவன் என்னென்ன மக்களுக்காக போராடி இருக்கான், குரல் கொடுத்திருக்கிறான். இப்படி பலகட்ட தேர்வுகளை வச்சு தேர்வு செய்யக்கூடியவர் தான் தலைவர் தளபதியாக நிற்கிறாரு. காசுக்காகவும் பணத்துக்காகவும் வரக்கூடிய கார்களுக்காகவும் அங்க மதிப்பில்லை. யாரு உண்மையாக மக்களுக்காக போராடக்கூடியவனாக இருக்கிறானோ, மக்கள் பிரச்சனை கேட்கக்கூடியவனாக இருக்கிறானோ, மக்களுடைய பிரதிநிதியாக உழைப்பவனாக இருக்கிறானோ அவனுக்கு தான் சீட்டு கொடுக்கிறார். அப்போ அதுக்கு தான் சொன்னார், இந்த மன்னராட்சியினுடைய முறையை கட்டமைச்சு வச்சிருக்கிறதை எதிர்த்து சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகளை களம் இறக்கிறேன்னு. இந்த சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல அவனை விலை கொடுத்து வாங்குவதற்கு எந்த நாடும் இதுவரைக்கும் அச்சடிக்கப்படல. காசை இந்த இருக்கக்கூடிய எந்த நாட்டில் இருக்கக்கூடிய காசை கொடுத்தோ தலைவர் தளபதியினுடைய தம்பிகளையோ தங்கைகளையோ உங்களால் விலைக்கு வாங்கிடவே முடியாது. எழுதி வச்சுக்கணும்.
நீ வச்சிருக்கிற 1000 கோடி சேகர் பாபு கிட்ட இருக்குது காசு, நேரு கிட்ட இருக்குது, வேலு கிட்ட இருக்கு, ஜெகத் ரட்சகன் இருக்குதுன்னா என்ன? கொள்ளையடிச்ச பணங்கள். நான் சொல்லல, அத்தனைக்கும் ஆதாரங்கள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு, வழக்குகள் தொடரப்பட்டிருக்குது. ஆனால் உங்களால் அந்த ஒரு வழக்க கூட பதிவு செய்ய முடியல, ஒரு டிஜிபியை நியமனம் பண்ண முடியல. இத்தனை ஆண்டுகள் நீங்க ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. 2.0 2.0ன்னு 2வும் கிடையாது, 0.1 வெறும் 0 மட்டும்தான். தலைவர் தளபதி அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்களுக்கு அத்தனை பேருக்கு பதிவு செஞ்சிட்டார். நீங்கள் எந்த மாதிரி வடிவங்கள்ல வந்தாலும் சரி, எந்த நிறத்தில் வந்தாலும் சரி, தலைவர் தளபதி எங்களுக்கு என்றோ கற்றுக் கொடுத்து விட்டார். அதிமுக நேரடியாக பாசிசத்தினுடைய இதுல மண்டியிட்டு கூட்டணியில இருக்குது. நீ மறைமுக கூட்டாளி, அவனை விட நீ தான் ரொம்ப டேஞ்சரானவன்றத பதிவு செஞ்சுட்டு போயிட்டாரு தலைவர் தளபதி. அங்கு பாசிசம்னா நீ பாயாசவாதியான்னு கேட்டதனுடைய விளக்கம் எங்களை சொல்லல. அது என்னன்னா பாசிசவாதியான்னு சொன்னாரு, பிஜேபின்னு சொல்லலையே. அவர் மோடிஜி உங்க காதுல கேக்குதான் வரைக்கும் கேட்டுட்டு போயிட்டாரு. அது என்ன மோடிஜின்னு சொன்னாரு, மோடின்னு சொல்லலையே. நீ மோடி உங்க ஒப்பன் டாடின்னு வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. மோடின்னு சொல்லக்கூடிய தைரியம் படைத்த ஒரே நேரத்துல ஆட்சியிலும் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கிறவர்களும் எதிர்க்கிறாரு, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவரையும் எதிர்க்கிறாரு. இப்பேற்பட்ட அரசியல் வரலாற்று தலைவனை இந்த தமிழ் சமூகம் இதுக்கு வரைக்கும் சொல்லுமா? இந்த ஒன்றியத்துல ஒரே நேரத்துல 2 எதிரிகளை ஒரே நேரத்துல ஃபேஸ் பண்ணிக்கிட்டு என்னால முடியும், என்னுடைய மக்கள் என் பக்கம் நிக்கிறான்னு வந்து நிற்கக்கூடிய தலைவரை பார்த்து பயந்து ஓடி போய் ஒதுங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. வரவன் போறவனுக்கு எல்லாம் சீட்டை கொடுத்து உங்களுடைய பலத்தை காட்டிடலாம். நீங்க எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி, தன்னந்தனியாக மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக நிற்கக்கூடிய தைரியமும் வல்லமையும் படைத்த தலைவர் என்னுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதற்கு முன்னாடி 75 ஆண்டுகள் கட்சி, 100 ஆண்டுகள் கட்சி, 50 ஆண்டுகள் கட்சி, 10 25 ஆண்டுகள் கட்சி, எத்தனை கட்சிகள் வேணுவாங்க, உங்களுக்கு சொல்வதற்கு தைரியம் இருக்குதா? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்ல ஒரே தில்லு படைத்த தலைவர் தளபதி அவர்கள். இதுவரைக்கும் யாராவது பேசிருக்கானா? சமூக நீதியை பத்தி, பெரியாரை கொள்கையை பத்தி பேசக்கூடியவன். நம்ம பெரியாரனுடைய கொள்கையை நமக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் கடவுள் மறுப்பை ஏற்கலன்னு அதே மேடையில சொல்லக்கூடிய தகுதி படைத்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். பெண்களுக்கு நீ என்ன பண்ணுன? 2 பெண்களையுமே எங்களுடைய கொள்கை தலைவராகவும் வழிகாட்டிகளாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில், இந்திய ஒன்றியத்தில் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் தான். இதற்கு பதில் சொல்வதற்கும் இல்ல மாற்று காட்டுவதற்கும் உனக்கு வழி இருக்கா? இல்ல. ஆனால் குறை சொல்வது என்ன? குறை சொல்ல முடியும், விமர்சனங்கள் மட்டும்தான் பண்ண முடியும், குற்றச்சாட்டுகள் எதுவும் வைக்க முடியாது. உங்கள் மீது அடுக்கடுக்கான 1000 குற்றச்சாட்டுகள் இங்க இருக்கு இந்த மண்ணுல, இந்த மண்ணையும் மக்களையும் பாதிக்கக்கூடிய வகையில. ஆனால் அதை பத்தி பேசுறதுக்கு திமுக காரனுக்கு ஏதாவது துப்பு இருக்கா? இல்ல. நீ அடிச்ச கொள்ளைகளே உன்னை கொல்ல போகுது. உன்னை முன்னாடி ஓட விட்டு பின்னாடி தரத்தி அடிக்க போகுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நிறுத்த போறோம். இங்க மேடையில முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு வீரமும் விவேகமும் இருக்கோ, தலைவர் தளபதியினுடைய இந்த கூட்டத்துல கடைசி சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க, அவனுக்கும் அதே வீரமும் உணர்வும் உள்ள கூட்டம். இந்த கூட்டம் யாருக்கும் மண்டியிடாத கூட்டம். இந்த கூட்டம் நீ எங்களை பார்த்து ஆட்டு மந்தன் நினைச்சிட்டியா? ஒரு பைத்தியம் என்ன நடத்திட்டு இருக்கான்? மாடுகளுக்கு மாநாடு, ஆடுகளுக்கு மாநாடு. மக்களுக்கு எப்ப அது கடைசியில நடத்துவேன். தண்ணிக்கு மாநாடு, மரங்களுக்கு மாநாடு. மரத்தை போய் கட்டி பிடிப்பாரான், போட்டோ எடுப்பாரான். ஆனா மக்களை போட்டு கும்முன்னு குத்துவானாம் மேடையில இருந்து இறங்கி போய். நீ மக்களை நேசிக்கக்கூடிய தலைவனா? நீ இருக்கக்கூடிய வேட்பாளரையே எதிரான வேட்பாளர்கிட்ட பேசி காசு வாங்க வச்ச ஒரு கயவன் நீய. திரள் நிதி தாங்கன்னு செந்தில் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு திரள் நிதி திரட்டிக்கிட்டு அலையக்கூடியவன் நீ. ஆனால் சொந்த காசை போட்டு இன்னைக்கு அரசியல் வந்து நின்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் எழுச்சியும் புரட்சியும் வித்திட்டவன் என் தலைவர் தளபதி அவர். அவரை பத்தி நீ பேசுற 14 வருஷ கட்சி, 14 ஆண்டுகள்ல திமுக தான் எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு திமுக என்னுடைய பங்காளின்னு சொல்ற. எப்படி அவன் பங்காளி ஆனான்னு பார்த்தா அவனும் கொள்ளடிக்கிறான், இவனும் கொள்ளடிக்கிறான். நாட்டை 2 பேரும் சேர்ந்து விட்டுட்டு போயிடலான்னு பாக்குறானுங்க. அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாத தம்பி. என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டான்னு தான் வந்து நிக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். அதனால்தான் சொல்றேன். இப்பதான்
அவர்களுடைய வாழ்நாளில் முதல் முறையாக ஒரு சரியான எதிரியை நேருக்கு நேராக களத்துல சந்திக்கிறாங்கன்னா அதுதான் தலைவர் தளபதி அவர்கள். இவங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டாங்க சகோதரர்களே சகோதரிகளே, இந்த துண்டை சுத்துறது வரும்போது நீங்க எல்லாம் ஒரு தடவை ட்ரையல் பாருங்க. இப்ப நம்மளுடைய முதலமைச்சர் வராரு, உங்க துண்டெல்லாம் ஒரு தடவை சுத்தி காட்டலாமா, எல்லாருக்கும் சரியா இருக்கீங்களான்னு. டேய் அதெல்லாம் உணர்வுல வரணும்டா. அது என்னுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் மட்டுமே சொந்தமானதுடா. அது காசு கொடுத்து வாங்கிடலாம் நினைக்கிறேன். நீ பிஸ்கட் கொடுத்தாங்க, பிரியாணி கொடுத்தாங்க. அதுல ஒரு சோகம் என்னன்னா, இந்த படம் போடுறதுக்கு முன்னாடி ஒண்ணு போடுவான் பாருங்க, இதுல சோகம் என்னன்னா அவன் பிரியாணி ஆக்க முன்னாடியே கறி அள்ளிட்டு போயிட்டான் போதையில. அங்க பிரியாணிக்கு கறி இல்லைன்னு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கும் சாராயத்துக்கும் அந்த கூட்டம் இல்லடா இந்த கூட்டம். இந்த மக்களுக்காகவும் மண்ணையும் மாத்தணும். என்னுடைய பிள்ளைகள் படிக்க போனா என்னுடைய பிள்ளையா திரும்பி வரணும். என் தம்பிகள் படிச்சு முடிச்சா ஒரு கல்வி, அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். நல்ல வேலை செய்யக்கூடியவனுக்கு அவனுடைய வருமானம் நிரந்தரமாக்கப்படணும். அவனுடைய தொழில் பாதுகாக்கப்படணும். அவனுடைய வேலை உரிமை பாதுகாக்கப்பட வேண்டியதாக உறுதியளிக்கப்பட்டதாக இருக்கணும்னு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தினுடைய ஒரு வெக்கையில இருந்தவனுக்காக தான் தலைவர் தளபதியினுடைய கொடுத்த குரல்ல இன்னைக்கு கோடான கோடி பேர் இன்னைக்கு அந்த பக்கம் நிக்கிறான். இதை நினைச்சு நீ அல்லும் பகலும் புலம்புற. எப்படி நீ வீட்டுக்குள்ள போய் நாங்க துண்டறிக்கை கொடுத்துதான் போகணும்ல, எங்களுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணணும்னு தெரியும். அந்த வீட்டுல தொட்டில தூங்கிக்கிட்டு இருக்கிறது இறங்கி அம்மா தலைவர் தளபதிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடிய காலத்தை உருவாக்கிய ஒரு தலைவர் இருக்கிறான்னா, இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை கட்டமைச்சது, இப்பேற்பட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு வியூகங்களை அமைச்சது யாரா இருக்கும்? எங்கேயுமே போய் கேட்கலையே. விசில் சின்னம் வருவதற்கு வந்த 2 மணி நேரத்துல தமிழகத்தினுடைய கடைகோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் அடி அடி அடின்னு அடி அடின்னு அடிக்கிறான் தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும். அனல் பறக்கிற மாதிரி பறக்குது விசில் சத்தம். எங்கேயும் முடியல. சென்னையில சேப்பாக்கம் ஸ்டேடியம் ஒன்று பெரிய ஸ்டேடியம் இருக்கு, கிரிக்கெட் நடக்கும்போது அதுலதான் நடக்கும். அதுல என்னன்னா அவசர அவசரமா எல்லாத்தையும் செக் பண்றான். ஏதோ பாம் வச்சிருக்கீங்க, போதை பொருளை வச்சிருக்கீங்க, இல்ல சாராயத்தை வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா விசில் எடுத்துட்டு போ. கஞ்சா வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் விசிலை மட்டும் எடுத்துட்டு போகக்கூடாது என்ற காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்தப்போ சொன்னார், இந்த விசில் சின்னம் வந்த உடனே நாளைக்கு போலீஸ்காரர்கள்ட்ட இருந்து இந்த சின்னம் இந்த விசில புடிங்கிடுவாங்கன்னு. குப்பை தூய்மை பணியாளர்கள்ட்ட விசில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லாருமே ரேடியோ கொடுத்துட்டாங்க. மாற்றம் பாருங்க, எவ்வளவு பெரிய முன்னேற்றம், இவர்களுக்கான முன்னேற்றம். ஆனால் எங்க தலைவர் தளபதி என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு? உன்ன மாதிரி அறகுறை அரசியல் பண்ணல, சாராயத்தை வச்சு அரசியல் பண்ணல. இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவன் கூட இன்னைக்கு அரசியல் பேசுறான்னா அதுதான் தலைவர் தளபதி. அதை புரிஞ்சுக்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் ஏங்குது, மாற்றம் வந்துடணும்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரே தலைவனும் தகுதியும் படைத்த ஒரே தலைவன் தான் தலைவர் தளபதியாக நிற்கிறாரு. அதுதான் மக்களுக்கான ஆட்சியாக இன்னைக்கு வித்துட்டு இருக்கிறார். அப்பேற்பட்ட விதை இன்று போட்டதல்ல. தமிழக வெற்றி கழகம்னு அவர் பேர் ஆரம்பிச்ச உடனே வந்துட்டா, உடனே என்ன கொடுத்துட்டா, எப்படி கொடுத்துறது? உன் மகன் 10 படம் நடிச்சாரு, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாரா? 30 ஆண்டுகள் கடுமையான உழைப்புல இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு என்னுடைய சகோதரர், இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். எத்தனை 30 ஆண்டுகளாக இந்த தலைவர் தளபதியினுடைய பாசறையில வளர்ந்தவர். அவர் இருக்கக்கூடிய அத்தனை நலத்திட்டங்களையும் கொடுத்தவர். தலைவர் தளபதியுடைய பெயரால் இங்க அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு பசித்தவருக்கும் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்கக்கூடிய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் கல்வி நிதி உதவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு தலைவனை நீ தொட்டு பார்க்கிறேன்னு சொன்னா உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்ன்றது மட்டும்தான். உன் எண்ணம் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைங்கன்னா 2026 நாங்க தான் ஜெயிக்க போறோம். 2026 மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக தலைவர் தளபதி மட்டும்தான் வரப்போறாரு. 234 தொகுதிகளிலும் இந்த விசில் ஓங்கி அடிக்க போகுது. மாற்றத்திற்கான ஒரு விதையாய் தலைவர் தளபதியினுடைய முகமா மக்கள் போய் நிக்கிறான். மக்கள்கிட்ட எங்களுக்காக ஓட்டு போடு, நம்மளுடைய சமுதாயம் மேல வரணும், இந்த சமூகம் மேல வரணும், நமக்கான ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு, வா வெளியில வா, காசுக்காக
காசுக்காக உன்னுடைய ஓட்டை வித்துறாத. 3000 தருவான், 5000 தருவான், 10,000 தருவான், ஸ்கூட்டி தரேன்னு சொல்லுவான். ஆண்களுக்கு 2000, பெண்களுக்கு 2000. அதிமுக வந்துருச்சு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் சொல்லல, செயல் செயல் செயல். செயலை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இந்த 30 ஆண்டுகள் இந்த மக்களை நேசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறான்னா அதுதான் தலைவர் தளபதியாக நிற்கிறாரு. அவரால் மட்டும்தான் இந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் எழுச்சியும் தர முடியும் நம்புறான். அப்பேற்பட்ட ஒரு இளைஞர் கட்டமைப்பு இன்னைக்கு வச்சிருக்கிறான்னா அது இந்த தலைவரால் மட்டுமே சாத்தியம். நீங்க என்ன ட்ரெஸ் மாத்தி போட்டுட்டு வந்தாலும் சரி, ராம்ப் வாக்கு போனாலும் சரி, இங்க அதுக்கான இடங்கள் எதுவுமே கிடையாது. மக்கள் மட்டும்தான். மக்களை இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மகனால மட்டும்தான் அதை பண்ண முடியும்னா பல 100 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு உதறி தள்ளிட்டு உங்களுக்காக நான் நிக்கிறேன், உங்களுக்காக நான் வருவேன், எனக்காக இங்க எதுவுமே தேவையில்லை, எனக்காக 33 ஆண்டுகள் நீங்க பண்ணீங்க, இங்க என்ன நிறைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, இவர்களுக்கு வேலையே அண்டர் எஸ்டிமேட் பண்றதுதான், இந்த முறையும் அவர்கள் தோத்து போவார்கள், அடுத்த 30 ஆண்டுகள் உங்களுக்காக உழைப்பதற்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன்னு தன்னுடைய கேரியரின் உச்சத்தை இருந்த இடத்தை தூக்கி ஒரே நேரத்துல உதறி தள்ளிட்டு வந்திருக்க நிக்கக்கூடிய தலைவன் தலைவர் தளபதி. இதே போல இந்த கட்சி ஆரம்பிச்ச நடிகர், எந்த நடிகனுக்காவது யோகியதை இருந்தா ஒரு நடிகன் வந்து சொல்லு பார்ப்போம். நான் இருக்கும் போது இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாரும் நடிக்கல, அத்தனை பேரும் நடிச்சுக்கிட்டு தான், யாரும் ஒருத்தன் கூட நடிக்காமலாம். ஆனால் கொடுத்த வாக்கை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே எண்ணம் படைத்த ஒரு தலைவன் தான் அதுதான் தலைவர் தளபதி. இதை பார்த்துதான் நீ பயப்படுற. இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல 1 2 இல்ல, பல 1000 பிரச்சனைகள் குமிஞ்சு கிடக்குது. ஆனால் சாராயத்தையும் காசை மட்டுமே வச்சு ஓட்ட வாங்கிடலாம் இந்த திமுக அரசு நினைச்சுக்கிட்டு இருக்குது. மத்திய அரசாங்கம், இந்த ஒன்றிய அரசு நம்ம கிட்ட இருக்குது, அதை வச்சு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை நம் மிரட்டி இந்த முறை எப்படியாவது ஆட்சி கட்டில ஏறிட முடியும் அதிமுக பகல் கனவு கண்டுகிட்டு இருக்குது. ஆனால் மக்கள் சக்தின்ற மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் புரட்சியும் வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவனுடைய எண்ணம் மௌன புரட்சியாக அத்தனையுமே வென்று காட்டிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டுல. அந்த தலைவனுடைய ஒரே ஒரு எண்ணம் தான் இங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க போகுதுன்றது இந்த மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த அரசியல்வாதிகள் அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ட்ரௌசர்லயே போய்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு இடத்தை இந்த மக்களுக்காகவும் இந்த கட்சிக்காகவும் தன்னுடைய இருக்கக்கூடிய அத்தனையுமே இழந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்காக மட்டும்தான் நிற்பேன்னு சொன்னவர் மீது எத்தனை புழுதிகள் வாரி தூற்றினாலும் அதை எல்லாம் துச்சம் என தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு பின்னால் ஓடி உழைப்பதற்கு இதோ நிற்கிறார்கள் பல லட்ச இளைஞர் கூட்டம். தலைவர் தளபதி அவர்களே, நீங்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்றுவதும் இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றிலே அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே விஜய் என்னும் நான் என்ற குரல் ஓங்கி ஒழிக்க போகும் நாள் இந்த சட்டமன்ற தேர்தலில் வரப்போகுது என்பதை சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.